மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திரு தேரிலாலும் அமர்ந்து ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலின் மணி வாசலில் இங்கு மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து இரு தேரினாலும் அமர்ந்து ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலின் மணி வாசலில் இங்கு மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து அந்த கோவிலின் மணிவாசலில் இங்கு மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து இந்த பாவி நான் எப்போதும் கண்ணீர் கம்பளமாக இருக்கின்றேன். எனது அண்ணனோ என்று வருவதாக சொன்னார்கள். ஆனால் அவர் வந்தவுடனே இந்த பாவி நான் கலங்கி இருந்தால் அவர் வந்து என் முகத்தை பார்த்தவுடனே அவர் மனமல்லவா வேதனடியும். நான் சின்னஞ்சிறு வயதிலிருந்து என் கண்ணிலே கண்ணீரே வராது. எனது அண்ணன் அப்படி என்னை வளர்த்தார். ஆனால் இப்போது இந்த பாவி கொடுமை செய்யறதெல்லாம் அவர் பார்த்தார். அவர் மனம் தாங்காது. என் அண்ணன் மன்னவரும் வரும்போது நான் சந்தோஷமாக சிரித்த வண்ணமாக இருந்தால்தான் என் அண்ணன் என்னை பார்த்து மகிழ்ச்சியாக இருப்பார். நான் எதற்காக கண்ணீர் விட வேண்டும்? என் அண்ணன் வந்து போக வைக்கத்தானே அதையும் பார்க்கலாம். அண்ணா எங்க இருக்கிறாங்க செல்வி? அண்ணா செல்வி செல்வி கண்டேன் செஞ்சில் உறவை கண்டேன்
நம்ம ஊரை சேர்ந்த தேசிகாமணி அண்ணன் அவர்கள் எங்க பாரத மாதா நாடாளுமன்றத்தை பாராட்டி 500 ரூபாய் பொருட்காச வாரி வாங்கி தந்த அந்த உயர்ந்த உள்ளத்துக்கு எங்க கலைக்கு சாப்பிடுங்க. நன்றி. ஜெயம் ஜெயம். செல்வி எப்படி இருக்கிறாய்? நலமா? ஓடோடி வந்து கொண்டிருக்கிறாய். தெரிகின்றதா? தங்கை எப்படி இருக்கிறாள்? என் தங்கை அல்லவா? எவ்வித குறையும் உனக்கு வரக்கூடாது என்று தான் யாதொரு குறை இல்லாமல் நான் வளர்ந்து வருகின்றேன். உண்மைத்தான். அதற்காகத்தான் உனக்கு குறையே வரக்கூடாது என்று தான் நம் மாமன் மகளான கலாவதியை மணந்தேன் உன்னை வளர்ப்பதற்காக. உனக்கு எந்த குறையும் கிடையாது. யாதொரு குறையை வைத்ததில்லை. குறை ஏதாவது இருந்தால் சொல். முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. அது போதும் அம்மா. அதை போல என்னை கட்டி காப்பாற்றுவதுதான் மனது சந்தோஷமாக இருந்தது. அப்படியா? இருந்தாலும் உன்னை பார்க்க வந்திருக்கிறேனே அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னை பார்க்க வந்த காரணம் எப்போதும் வந்து போகிறது தான். இருந்தாலும் உன்னிடம் ஒரு சம்மதம் பெற வந்திருக்கிறேன். அண்ணா, நான் என்ன அசுலா பக்கமா இல்ல அக்கமா? உன்னுடைய உடன்பிறப்பு நான் என்னிடத்தில் சம்மதம் பெற வேண்டும் என்று வந்திருக்கின்றாயே. இருந்தாலும் சம்மதம் என்னவோ என் மனதுக்குள் ஒரு அச்சம் தோன்றுகிறது. ஆகையால் உன் சம்மதம் கேட்ட பிறகுதான் அந்த வார்த்தை சொல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அச்சம் என்பதே வரக்கூடாது. உனக்கு தங்கை, உனக்கோ வயதாகி விட்டது, பருவம் அடைந்து விட்டாய். உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று மனதில் எண்ணம் தோன்றிருக்கிறது. திருமணத்திற்கு உனக்கு சம்மதமா? அதுதான் கேட்டேன். என்னடா ஏதோ தயங்கி கேட்கிறாரே அண்ணன் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஏனம்மா? உண்மைதான். இவ்வளவு காலம் என்னை விட்டு பிரிந்து அயல்நாடையே சென்று மக்களை பார்த்துட்டு போற. ஆனால் இவ எப்போதும் வீட்டுல பாரமா இருக்கிறாள். இவ்வளவு முதல்ல துரத்த வேண்டும் சொல்லிட்டு என்னத்தோடு இப்போது கேட்கிறேன். செல்வி, அப்ப நான் இந்த வீட்டுல ஒரு இருக்கிறது உனக்கு பாரமா இருக்கு. என்ன சொல்கிறாய்? நீ இருப்பது எனக்கு பாரமா? உண்மைதான். நீ இல்லை என்றால் தான் எனக்கு மனதில் பாரமாகவே இருக்கும். செல்வி, உனக்கு திருமணம் என்று சொன்னேனே, திருமணம் செய்து நான் அனுப்பி வைக்க போவதில்லை. வீட்டோடு இருக்கும் மாப்பிளை பார்த்துதான் உனக்கு திருமணம் செய்ய போகிறேன். வீட்டோடு இருக்கிற மாப்பிளை இப்போ உண்மைதான். கிடைப்பாரா? கிடைப்பான். அது ஒரு காலம் நினைக்காது. அது அந்த நாள்ல வீட்டோடு மாப்பிளை சேர்க்கறது. இந்த நாள்ல படிப்பு படிச்சுட்டு பட்டங்களை பெற்று ஏன் அவன் மாமியார் வீட்டுல உட்காங்கணும், நம்ம வீட்டுக்கு எடுத்து செல்லலாம். திருமணத்திற்கு சம்மதம் என்று சொல். நான் அழைத்து வருகிறேன் 1000 மாப்பிள்ளையை. அண்ணா, உன்னுடைய உடன்பிறப்பல்லவா? இதுவரை ஒரு வார்த்தை நான் தட்டி கைத்திருக்கின்றன. சரி, எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்தீர்கள். நான் எதை சொன்னாலும் நீ தட்டி கெடுக்காமல் வருத்தீர்கள். ஆனால் இப்பொழுது சம்மதம் கேட்கிறீர்கள். உண்மைதான். உன்னுடைய விருப்பத்தான் என்னுடைய விருப்பம். எனக்கு சம்மதம். அப்படியா? செல்வி, அது போதும். இதற்கு பிறகு எத்தனை இடையூறு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. உனக்கு முதலில் திருமணம் செய்து வைக்க வேண்டியதுதான் என் வேலை. வீட்டோட மாப்பிள்ளை பார்க்கிறேனம்மா. அது யார் தெரியுமா? யாரு? அது உன்னுடைய மகனாக இருக்கணும். அப்பதான் வீட்டுல இருக்க முடியும். ஏன் பொண்ணு? எனக்கு புள்ள பிறந்து அவன் நீ கட்டிக்கணும். ஆமா, அதை நீ கீழே தான் போகணும். அவையார் இருக்கு பாத்தியா? அப்படித்தான் போன நீ. ஏன்னா என் புள்ள வளர்ந்து 20 வருஷம் ஆச்சுன்னா உனக்கு 45-50 வயசு ஆயிடும் உனக்கு. அப்ப நீ எப்படி இருப்ப தெரியுமா? செல்வி, கவலை கொள்ளாது. நீ திருமணத்தில் சம்மதம் என்று சொல்லிவிட்டாய். உன் திருமணம் பார்க்கும் மக்கள் அனைவரும் கைகொட்டி பேசும்படியாக இருக்க வேண்டும். எப்படி? நமக்கு உட்பட்ட சிற்றரசுகள் அனைவரும் வீரச்சேர மன்னன் எவ்வித குறையுமின்றி தன் தங்கைக்கு திருமணம் சிறப்பாக செய்தார் என்று அனைத்து மன்னரும் பேச வேண்டும். எப்படி தெரியுமா? என் நாட்டில் இருக்கும் ஒரு தாய் மகள் கூட விடாது. அம்மா காமாட்சி மீனாட்சி பெரியம்மா நீங்க கட்டாயம் காமாட்சி மீனாட்சி தெரியுமா? நீ கட்டாயம் வர வேண்டும் தெரியுமா? அம்மா காமாட்சி மீனாட்சி பெரியம்மா நீங்க கட்டாயம் கல்யாண சாப்பாடு போடவா, தங்க கூடவா, ஒத்தி ஊதவா, செல்வி, அண்ணே, அது மட்டும் கிடையாது. உன் திருமணம் பொருட்டு நான் நம் நாட்டில் எத்தனை வீதிகள் இருக்கிறதோ அத்தனை வீதிகளிலும் எங்கு பார்த்தாலும் பச்சை வாயிலை கட்டி வீதிகள்லாம் பூ பந்தல் போடணும்.
தங்க கூடவா ஊத்து ஊதவா ஊருக்கெல்லாம் செல்வி, அது மட்டும் கிடையாது. இந்த சந்தோஷமான நேரத்தில் நம் தாய் தந்தை இருந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பார்கள். பெற்றெடுத்த மகளுக்கு திருமணம் நடக்கிறது, அவளுக்கு எவ்வித குறையும் இல்லாமல் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நம் தாயும் தந்தையும் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பார்கள். நம் தாயானவள் பெற்றெடுத்த மகளுக்கு திருமணம் செய்து மகள் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை எடுத்து கொஞ்சி விளையாட வேண்டும் என்று மனதில் எண்ணமல்லவா இருந்திருக்கும். அவளுக்கு எத்தனையோ கனவுகள் கண்டிருப்பார்கள், எத்தனை ஆசை இருந்திருப்பார்கள். அப்படி இத்தனை நாட்கள் வரையில் நம் தாய் தந்தை பிரிந்த பிறகு உனக்கு தாயும் தந்தையுமாக இருந்து நான் தானே வளர்த்து வருகிறேன். எனக்கு ஆசை இருக்காதா? என் தங்கைக்கு திருமணம் செய்து வைத்து அவள் வயிற்றில் பிறக்கும் குழந்தைகளை நான் ஆசையாக என்று எடுத்து கொஞ்ச வேண்டும் என்று மனதில் எண்ணம் இருக்கதா? இருக்கும் அண்ணா. எப்படி தெரியுமா? எப்படி? 10 பிள்ளை தங்கச்சிக்கு நான் பாவாடை சட்டை அண்ணா அப்படி வாண்ணா, நான் எதுவுமே கேட்கல. வேணா என்னம்மா அண்ணா, என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாய், கண்ணாக வளர்த்தாய், எந்த ஒரு குறையில்லாமல் எனக்கு நான் ஆடை கேட்டால் ஆடை வாங்கி கொடுத்தாய். உண்மைதான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனா நீ ஒரு டைலர் தான், நான் இல்லைன்னு மறுக்கல. 9 ஜாக்கெட் ஏற்றுமா என்ன கூட தைக்காதுக்குற. இதுல வேற என் புள்ள பிறந்து அவருக்கு பாவாடை சட்டை தச்சு கொடுத்து அது என்னத்துக்கு வளர்த்து இந்த ஜாக்கெட்டே 4 வருஷம் ஆச்சு. 9 ஜாக்கெட் நீ எப்ப நான் தாண்டி கொடுக்க போற? ஏன்னா கவர்மா சொல்றேன், வாங்கி போதே 2000 ரூபாய் டோஸ் வாங்கி முட்டேன். ஜாக்கெட் தச்சாதான்ட்டு 23,000 முதலாளிக்கு நீ வாங்கி கொடு. நான் ஏன் வாங்கி கொடு? ஏன் 9 ஜாக்கெட் குடியா பாவி மச்சான். வேற எனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளைகளையும் தச்சு கொடு. 10 பிள்ளை தங்கச்சிக்கு பிறந்த 10 பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், பட்டு பாவாடை சட்டை தச்சு கொடுக்கணும். 10 பிள்ளை தங்கச்சிக்கு பிறந்த பாவாடை சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலையெல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலையெல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொடுக்கணும். பால் கொடுப்பேன், தேன் கொடுப்பேன், நான் பாட்டு கல்யாண சாப்பாடு போடவா தங்க கூடவா ஊத்தி ஊத்தவா ஊருக்கெல்லாம் அண்ணா சம்மதம் தெரிவித்து விட்டாய். உண்மைதான். இந்த சந்தோஷமான செய்தியை உன் அண்ணியிடம் முதலில் சொல்ல வேண்டும். ஆமா அண்ணா, உண்மைதான். அவளும் சந்தோஷப்படுவாள். ரேவதி, பாப்பா. ஏன்னு போவா? செல்வி, என்னம்மா கீழே இறக்கி போயிட்டேன்? அண்ணி பாட்டுங்க செல்லவாடி செல்வி, பட்டு எங்கே போகிறாய்? அண்ணி வந்துட்டாங்களா? கீழே இறங்கல. வேண்டாம்மா, வாம்மா. வாடி தங்கம், இல்ல இருக்கட்டும்மா. வாடி தங்கம், நம்ம அப்படியே பழகணும். ஏறி வாமா, கோல் முட்டி வைக்க. ஏமா, ஒரு பொம்பளை பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். உனக்காக கோயிலுக்கு உனக்கு சீக்கிரமா திருமணம் ஆகணும்னு கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தேன். பெருமாள் கோயிலுக்கு போய். செல்வி, பார்த்தாயா உன் அன்னைக்கு உன் மீது உள்ள பாசம்? ஆமாண்ணா, பெற்றெடுத்த தாய்க்கு கூட வராது பாசம். சொல்லவே முடியாது. உன் தலையில் பூ இல்லை என்று அண்ணி கொண்டு வந்திருக்கிறார்கள். மகாலட்சுமி மாதிரி இருக்கிற என் தங்கம் என்னடி கையில போட்டுக்காம இருக்கேன். அண்ணி மோதத்தை போட்டு கலாவதி, என் தங்கைக்கு பார்த்தாயா முகத்தில் ஏதோ ஒரு கலை வந்தது போல் தெரிய வருகிறது. கல்யாண கலைக்கே ஐயோ அழகிரி அம்மா மன்மதன். கலாவதி, என் தங்கையின் அழகை வர்ணிக்காது எனக்கு தெரியும். இருந்தாலும் என் தங்கையின் முகத்தில் திருமண கலை வந்து விட்டது. என்ன சொல்றீங்க? இதற்கு என் தங்கை திருமணத்துக்கு சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டார். ஆமா நீ ஆமா ஆமா
டேய், என்னடா இது டேய்? எந்த கண்டக்டர் அவங்க தச்சு போடுறது அந்த மாதிரி டேய்? நீ சொல்லு 1000 ரூபாய் வாங்கி மாட்டான் அவனை துணி கொடுக்குன்னு சொல்லு ஊருக்கு சொல்லிட்டு வாங்க 5000 துணி கொடுத்தேன் மாரியாத்தா தாயே பெருமாளா நீ திருப்பதியில இருக்கிறியோ ஏறி வழி போய் இல்ல திருட்டு என்ன போய்கிறாரு அவரு 5000 ரூபாய் துணி 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தோம். இன்னும் தான் சிங்கிறாரு 4 வருஷம் 2 வருஷமா அங்க சொல்லுங்கிற அத்தா ஒருத்தனை நீ சொல்லுமா எல்லாத்துக்கும் சரியா உனக்கு இறங்க மாப்பிள்ளை இங்க வரேன் அது போட அப்படியேடா ஆட்டுக்கு வந்துடும் அப்படியே கலாவதி எனக்கு அதை விடு என் தங்கை திருமணத்தை சரி என்று சொல்லிவிட்டார். சரி மாப்பிள்ளை எங்க மாப்பிள்ளை பாத்துறீங்க இனிமேல் தான் மாப்பிள்ளை பார்க்க போகிறேன். இனிமேல் தான் பார்க்கணுமா? உண்மைதான். ஒருவேளை மாப்பிள்ளை பார்த்து விட்டு என் தங்கை இப்போது திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அந்த அவமானம் நமக்குத்தானே. நான் கட்டிக்கிறேன் முதல் இன்னும் வாங்கல நீ வாங்க பண்ணிட்டு போறேன் சரிங்க நீங்க மாப்பிள்ளை பார்த்து வாங்க. நீங்க வெளிநாட்டு மாப்பிள்ளையா நல்ல மாப்பிள்ளையா அடக்கமான மாப்பிள்ளையா நம்ம செல்விக்கு ஏத்த மாப்பிள்ளைய பாருங்க. கேக்குற மாப்பிள்ளைய கொள்ளாது சரியான மாப்பிள்ளை பார்த்து வருகிறேன். நாளையிலிருந்து அந்த பொட்டு சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணு. ஐயோ அப்படி சொல்லாதீங்க. கணவனை கண்கணத்தை நான் வாழ்ந்து வருகிறேன். இல்லைங்க உங்களுக்காக தான் இந்த பொட்டு பெருசா வச்சுக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும். முன்னாடி கண்டவன்லாம் தேவை பொண்டாட்டி கதை வந்து கண்ணாடி கேட்டா பின்னாடியா நிக்கிறேன். நான் சென்று வரட்டுமா? செல்வி இருவரும் ஜாக்கிரதையாக நல்லா தூக்கிட்டு தான் பாரு. சாப்பு செடி போடுது. அறிவி கட்டவளே அண்ணியிடம் சொல் சரியாக பார்த்துக் கொள்வார். வரட்டுமா? சரி இருவரும் பேசிக் கொண்டிருங்கள். வருகிறேன். என்ன தளபதியார் அரண்மனை வந்தாரா? ஆமாங்க அரண்மனை வந்து எதற்காக வந்தார்? அன்னைக்கு நீங்க வர செய்தி அவர்தான் சொன்னாரு. அப்படித்தானே? அப்படித்தானே தங்க? அப்படித்தான் இல்ல? சரி சரி செல்வி தவறாக என்னது? அண்ணி சரியானவள் தவறு செய்ய மாட்டாள். வரட்டுமா? என் மனைவியை தவறாக ஒருவர் கூட பேசக்கூடாது. தங்கத்துக்கு நிகரானவள் என் மனைவி. அண்ணே நீங்க போய்தான் சீக்கிரம் வந்து விடுகிறேன். ருக்மணிபுரம் அண்ணன் ஆறுமுகன் அவர்கள் எங்க கம்பெனிக்காக ஒரு 500 ரூபா பொருட்காச வாரி வாங்கி தந்த அந்த உயர்ந்த உள்ளத்துக்கும் எங்க பாரத மத நாடகமன்ற சார்பாக நன்றி நன்றி நன்றி. என்ன உங்க அண்ணன் என்ன நடி சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க என்ன ஒன்னும் கொடுக்க முடியாது. போடி மூடிக்கினேன் செல்வேனே அண்ணே அண்ணே அன்னைக்கு தளபதியா இருக்கும் என்ன? ஆமா வச்சுக்கிறேன். ஆமா நான் வச்சுக்கிறேன். என்ன பண்ணுவேன்? அந்த ஆளை காதலிக்கிறேன். அந்த ஆளு இனிமேல் எனக்கு ஒன்றும் கிடையாது. என்ன நடக்குதுங்க? என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டா? என்ன சொல்லிட்டா? நான் வந்து உனக்கு நான் உன்னை வச்சுக்கிறேன். அப்படியே காலர் போட்டு கொடுக்குறாங்க. அவளை விடாதீங்க. நான் பக்குவமா அவகிட்ட பேசுறேன். நீங்க வேகமா பேசாதீங்க. உங்க உடம்புக்காக. அப்படியா? ஹார்ட் அட்டாக் வந்துட்டா எதையும் தாங்குமா? நீங்க மெதுவா போங்க. அரண்மனையில இருங்க. நான் பக்குவமா எடுத்து சொல்றேன். விடாதீங்க. கீழிங்க அவளை விடாதீங்க. அவளை என்னம்மா
என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். உங்களுக்கு என்ன ஆச்சுமா? ஏன் இப்படி பேய் அதிகமா நிக்கிறேன்? ஏய் அரிலா ஓ கலாஸ்டா உன் அண்ணனும் அயல்நாடு சென்று உனக்கேற்ற கணவனை தேடி கண்டுபிடித்து வரும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். உண்மைதான். அயல்நாடு செல்லலாம் என்று வந்தேன். ஆனால் உன்னை பார்க்கும்போது என் இதயமே வெடித்து விடும் போல் இருக்கிறது. இந்த சிற்றன்னை கொடுமை தாங்க முடியவில்லையே. உன்னை கொடுமைப்படுத்துறாளே, அதனால உன்னை பார்க்கும் போது எனக்கு இதயம் வெடிக்கும் போல் இருக்கு. நான் எப்போது இந்த அரண்மனை விட்டு நான் வெளியே போக போறேன்னு தெரியல. சொல்லுவாங்க. நீ நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். எப்படி? நல்லதொரு மணாளனை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் அல்லவா? உண்மைதான். ஏன் அயல்நாடு செல்ல வேண்டும்? உனக்கேற்ற கணவன் நான் இருக்கிறேன் என்று சொல்ல வந்திருக்கிறேன். சூப்பர் வாய். அங்க போய் இங்க போய் அங்கதான் வந்துடுறேன். என்ன சம்பந்தம் இல்லாம ஏன் அயல்நாடு செல்ல வேண்டும்? ஐயா, உனக்கேற்ற கணவன் நான் இருக்கிறேன். என்னை மனது கொண்டால் உனக்கு இந்த கொடுமையே நடக்காது. இனி நீங்கள் இந்த வார்த்தையை உரைக்கலாமா? ஏன்? சின்னஞ்சிறு வயதிலிருந்து என்னதான் எடுத்து வளர்த்தீர்கள். வளர்த்தேன். நான் 2 அண்ணன் இருக்கிறான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அண்ணன் அவன் நினைக்கிறேன். ஆமா. ஏன்? என் உடன்பிறப்பாகத்தான் நினைக்கின்றேன். நான் அப்படி நினைக்கவில்லை. வேற எப்படி? உன்னை என் இதயத்திலே கோட்டை கட்டி வைத்திருக்கிறேன். தவறான வார்த்தை. சின்னஞ்சிறு வயதிலிருந்து உன்னை எனக்காகவே பார்த்து பார்த்து வளர்த்தவன் நான். இது தவறல்லவா? ஏன்? நாங்க எடுத்த ஜெர்மன் மாதிரி பாக்குற பொண்ணை பாக்குற இடத்திலே மேட்ரு முடிக்கிறாள். நான் உன்னை இதுவரைக்கும் தொடாம வச்சிருந்ததுக்காக இருவரும் இசையின் காண வேண்டும் என்பதற்காக நீ ஒற்றுக்கொண்டால் வாழலாம், இன்பமோடு வாழலாம். ஒரே ஒரு முறை கட்டி எனக்கு வேண்டாம் சொல்வதற்கு. நீ காண்பது பகல் கனவு. நடக்காது. நடக்கத்தான் வேண்டும். நிறைவேறத்தான் வேண்டும். அது உமால முடியாது. நாங்க யார் தெரியுமா? இந்த ஊர்ல கேட்டு பாரு. நாங்க 2 பேரும் பொட்ட ரவுடி. என் தெய்வமே, மாதர்குல மணிவிளக்கு, பெண் குலத்தின் பொன் விளக்கு, உலகம் போற்றி உத்தமையே, உன்னை இடையத்தான் வந்திருக்கிறேன். இருவரும் இணைந்து இல்லறத்தை காணலாம், இன்பமோடு வாழலாம். கண்ணால மழுங்கிறிய சமக்கட்டையா
கொடுக்க முடியாது என்றால் பலாத்காரமாக உன்னை கற்பழிக்கவும் என்னால் முடியும். அது உமாற முடியாது. ஏன்? என்னை தொட்டு ருசிப்பார். அது என்னடி பதில்? கொடுக்க முடியாது. தங்கச்சி உன்னையவே தான் அங்க பாக்குறேன். உன் மனம் எப்படி இருக்கிறது சோதிக்க தான் பார்த்தேனே தவிர உன்னை அடைய என் மனம் நாடவில்லை. சோதனை எத்தனையோ சோதனை இருக்கின்றது. நல்லவளா கெட்டவளான்னு பார்க்கதான் வந்த. அதனால நீ கட்டுக்கரசிதான், நீ மாதவர்களும் மணிவிளக்கு தான், பெண் குலத்தின் பொண்ணு விளக்கு தான் என்று புரிந்து கொண்டேன். நான் தவறாக நடந்த விஷயத்தை யாரிடம் சொல்ல மாட்டேன் என்று கரத்திலே சத்தியம் செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை யார் எடுத்து நான் சொல்ல முடியாது. சத்தியம் சத்தியம் செய்ய அவ்வளவுதான். சூத்து மேலே ஒன்றும் சரி. இங்க நடந்த விஷயம் யார் எடுத்து நான் உரைக்க மாட்டேன். இதுவே சத்தியம். பாவி பாவி சதிகாரி சண்டாரி எவ்வளவு நல்லவன் நினைச்சு பாவி கூட தலையா இப்படி
எனக்கு துரோகம் பண்ணிட்டியே. நானா பண்ணேன்? வேற அயல்நாடு சென்று உனக்கு மணமகனை பார்க்கிறேன் என்று சொன்னதற்கு ஏன் நீ அயல்நாடு செல்ல வேண்டும்? அழகுள்ள மணமகன் நீதான். நீயே எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று என்னை கட்டி அணைத்து முத்தம் கொடு. நீ என்ன விடா பிடியா போச்சு விழிக்கிறான். பாட்டி முண்டை. ஏண்டி மூதேவி. ஏய் வியாபி ஆன முடிச்சோனே நான் அந்த ஆளை காதலிக்கிறது தெரியும்ல. எப்படி நீ பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? அந்த ஆம்பளை ஆம்பளை நீ சொல்லு எந்த பாவி நோவுது ஏய் என்னடி வந்து அந்த ஆள் யாரு? உனக்கு அண்ணன் மாதிரி அண்ணன் மாதிரி தானே வந்து சொன்னனே நான் ஒரு அண்ணன் சொன்னனே. அண்ணன் அதான் அன்னைக்கே வரணும்னு கூப்பிடுறேன். ஐயோ அடி பாவி. வெளியே ஆளுக்கு அண்ணன் சொல்லிக்கலாம், நம்ம உள்ள அதுல இருக்கலாம். ஐயோ அப்படியே சொன்னா இவன் அவர் சொன்னாரு நான் கலாம் வச்சு தவிர வேற எந்த பொண்ணு சொல்ல மாட்டேன்னாரு. நல்ல மாதிரி பாத்தே முடிய வெட்டுங்க எரிச்சு இங்க உணமாக்கிற வேண்டியதான். சமாதி கட்டிடலாம். அவளை கொண்டு புதைச்சிடலான்ற. ஆமா இதனால் நாட்டு மக்கள் தெரிவிப்பது என்னவென்றால் விஜயபுரி நாடு விஜயசேகர் மன்னர் அவருக்கு ஒரே மகன் ஒப்பற்ற மகன் ரவிச்சந்திரனோ கூழ் கூறுக்கு குஷ்டு முடித்திருக்கிறார். அவருக்கு யார் ஒருவர் 32 லட்சம் புரிந்த பெண்ணை தருகின்றார்களோ அவர்களுக்கு பாதி நாடும் 10,000 பொருட்காசு. ₹1 கோடி இப்ப லாட்டரி அடிச்சுக்கிது. அவளை கொண்டு புதைத்து விடலாம், எரிச்சு விடலாம் என்று உரைத்தாயே, அவளைதான் நமக்கு தங்கமே. இப்போ இவளை எப்படியாவது சாகசமா பேசி அந்த அருவியாக இருப்பவனை மனம் திருமணம் செய்து வைத்து விட்டால் பாதி நாடு 10,000 நேரம் கும்பிட போன தெய்வம் இப்ப குறக்க வந்த மாதிரி வந்து அவகிட்ட போய் பணிவா பேசி நயமா பேசி நடிக்கிற விதத்துல நடிச்சு கொண்டு போய் அவனை கல்யாணம் பண்ணி வச்சு 10,000 பொண்ணு பரிசு வாங்கிட்டு வாங்க. பணமும் நாடும் கிடைத்த உடனே இந்நாடு நமக்கு தேவையே இல்லை. புறப்படலாம் அயல்நாடு. அயல்நாட்டில் சென்று அழகான அரண்மனை வாங்கி அந்த அரண்மனை சுத்தியும் நீச்சல் குளம் இருக்க வேண்டும். அந்த நீச்சல் குளத்திலே நாம் இருவரும் நீராட வேண்டும். எனக்கு சொத்தியம் வேண்டாங்க. எனக்கு நடு ஹால்ல நீச்சல் குளம் வேணும். பெரிய ரிசார்ட். அதுக்கு நடுவுல நீச்சல் குளம். நீயும் நானும் ஒன்னா குளிக்கணுங்க. கவலைப்படாதீங்க. நீ நினைச்சது நடக்கணும்னா இந்த திருமணம் நடக்கணும். ஆகட்டுங்க. பக்குவமா பேசணும். பக்குவமா பேசணும். வண்டி கிடைக்குது. மனிதன் நினைப்பதுண்டே வாழும் இறைவன் நினைப்பதுண்டே வாழும் மனிதனே. மனிதன் நினைப்பதுண்டே வாழும் மனிதனே. தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார். வந்து பிறந்து விட்டோம் மன்னத்தில் துடிக்கின்றது
எனக்கு திருமணம் நடக்கும் என்பது அந்த நம்பிக்கையே போய்விட்டது. வர வர கை கால்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. என்னை மணக்க யார் முன்ன வரப் போகிறார்கள்? ஆகையால் நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன். என்ன முடிவு? அதோ தெரியும் மின்சார கம்பத்தில் ஏறி என் உயிரை மடித்துக் கொள்கிறேன். திருமணம் நடக்காத நம்பிக்கை இல்லையா? இல்லையம்மா, கண்டிப்பா உனக்கு திருமணம் நடக்க யார் வரப்போகிறார்கள்? வரமாட்டார்களம்மா. மகனே, நீ இறந்த பிறகு இந்த வீதியை நான் போக முடியுமா மகனே? அப்படியே அந்த வீதியை சென்றாலும் அதோ போகிறாளே இந்த பாவியால் தான் பெற்றெடுத்த மகனை இறந்தான் என்று அந்த சொல்லுக்கு ஆளாக்க வேண்டாம் மகனே. கண்டிப்பாக ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிக்கும் வரையில் இந்த உடல் உயிர் விட்டு பிரியாத மகனே. மகனே ராஜா, பார்க்க பார்க்க பெற்று வயிறு பற்றி எரிகிறது ராஜா. உன்னை பார்க்க முடியவில்லையே ராஜா. உனக்கு எப்படா திருமணத்தை முடிக்க போகிறேன் மகனே ராஜா. பச்சை கிளியானால் பறந்தேன் கல்யாணம்
கேட்டு சொல்றேன் கொஞ்சம் சுமார். அம்மா ஐயா வணக்கம்மா. அம்மா வணக்கங்க. நீங்க எவ்வளவு தெரியே யாரா என் நாடோ மதிவதிடா போய் நாடு. என் பேரு கலாவதி. ஒரு நாட்டுக்கு அரசியானவள். சூப்பர் பேருமா சுமார் நான் சுமார் வாய் நல்ல மாமகாரம் பார்த்தா என்ன மூச்சு வாங்க மாமகாரம் பார்த்தா என்ன மூச்சு வாங்க மாமங்கார பார்த்தா என்ன மூச்சு வாங்க வேத்தா என்ன சொல்லி விடு சொல்லி விடு சொல்லி விடு சொல்லி விடு ஆமாங்க. என் மகனுக்குத்தான் திருமணம் என்று யார் பெண் கொடுக்க வராங்களோ என் நாட்டு சேர்ப்பாதியம் 10,000 பொற்காசம் பரிசா கொடுப்பேன் என்று நாங்கள் தான் தடுவரப்பட்டோம். அப்படியா? ஆமா. இந்த அவன் புள்ள சூப்பர் பேரு காலத்தின் கொடுமை. இல்ல மூக்கு அங்க இருக்கு வாய் அங்க இருக்கு தெரியல சித்தி இது நான் கட்டுறேன் பாரு. யாவதாரா நீ பாருங்க கல்யாண பொண்ணு நான் நினைச்சு அவன் ஜாலியா சந்தோஷம் பாட்டு பாடிங்க. அதுவே தான் மாமியார் காட்டிக்கலாம் தான் அவனுக்கு மாமியாரா பாரு கல்யாண பொண்ணு நான் கிடையாது. எனக்கு ஒரு நாத்தனார் இருக்கா. அவ பேரும் செல்வி. செல்வி அவளுக்கு தான் மாப்பிள்ளை பாக்குறேன் வந்து ஆமா இதுதான் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. கைடு போட்டுவா என் புருஷனை கணவனை கண்கிறது நான் வாழறேன் கைடு போடுன்றேன். செல்வி அடுத்து வரேன். சீக்கிரம் கல்யாணம் ஆலையே செல்லம் என் பட்டு சுத்தி போடு இருந்தாலும் நீ பத்தியா உன் பாதத்துல நான் வேண்டலாம் நீ பாடித்தாக்க உன் இதில பேசிருக்கேன் ஏத்திருக்கேன் அடைச்சிருக்கேன் உழைச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் பரிகாரம் வர உன் காலடா விழுத தெரியுமா? தண்ணி மடிச்சிட்டியா? நஞ்சு போச்சு உன்னால நஞ்சுதான் போச்சு. மடிச்சிட்டியம்மா என் தங்கம் சவரம் என் ராசாஜ். ஆமா 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 சொல்ல வந்துட்டேன். வெளிநாடு போயிருக்காருல அண்ணன். ஆமா அண்ணன் உனக்காக மாப்பிள்ளை பார்த்து நம்ம அரண்மனைக்கு அனுப்பிச்சிருக்காரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்து விட்டார்களா? ஆமாடி தங்க. ஆமா அவர்கள் வந்து விட்டார்கள். எனது அண்ணன் இங்கே அண்ணா அண்ணன் வெளிநாட்டுல உனக்காக அடைய ஆபரணம் உனக்காக சீபஸ் வாங்கிட்டு வர வேணுமா? அது அவரு வெளிநாட்டுல இருக்காரு. அண்ணே மாப்பிள்ளை மட்டும் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. மாப்பிள்ளை வந்தால் மட்டும் போதாது. எனது அண்ணன் வர வேண்டும். மணமேடையில் நின்று அந்த மாங்கில் எடுத்து கொடுக்க வேண்டும். அவருடைய கரத்தால் எனக்கு சோட்ட வேண்டும். அப்போதான் என் மகிழ்ச்சியாக இருக்கு. கீஞ்சது போ. என் தங்க அண்ணன் பொறுமை வருவாரு. நீ முதல்ல மாப்பிள்ளை பாரு. மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா தான் திருமணம், இல்லைன்னா இல்ல. இல்ல அண்ணன் வரட்டும். என் தங்க இப்படி எல்லாம் பேசுனீங்க நான் போயிட்டே இருப்பேன். நான் தங்க தாண்டி சொன்னேன். சரி பட்டு இந்த அண்ணி சொல்றது கேளுமா. உண்மையா சொல்றேன். மாப்பிள்ளை பிடிச்சதால திருமணம், இல்லைன்னா வேண்டாம். ஆமா ஒரு இதுக்காக பாரு. ஒரு வீடு தேடி வந்துட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தாதா? உனக்கு பிடிச்சிருந்தாதா? எனக்கு பிடிக்கலன்னா வந்து மாப்பிள்ளை பார்த்தா மட்டும் போதும். அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி அம்மா என்ன பிடிக்கிறா? ஏண்டி
இங்க வா. அது மட்டும் கிடையாது, உனக்கு மாமியார் மாமனார்லாம் வந்திருக்காங்க. ஆமா, தாய் தந்தல குறைக்கு அவங்க இருக்காங்கடி உனக்கு. அப்படியா? ஆமாடி தங்க. எங்க இருக்கிறாங்க? இங்கதான் இருக்காங்க. இங்க பாரு, இப்படி போக கூடாது, அடக்கொடக்குமா மகால மாதிரி போனோம். சரியா? ராசாத்தி படி. இங்க பாருங்க, இவதான் செல்வியா செல்வி. நல்லா இந்த அடக்கம் மருமக. கால்ல விழுந்து கல்யாணம் பண்ணுங்க. அம்மா செல்வி எழுந்துரும். வாழ்க வாழ்க எழுந்துரும். அப்பதான் உனக்கு இதெல்லாம் தெரியல. இங்க பாருமா, ரோட்லயே போயிட்டு அத்தான் கூப்பிடு. ஏன்னா அவர் ரொம்ப கூப்பிடுவார், வெக்கப்படுவார். அவர் வெக்கப்படுவார். டேய் மன ராஜேந்திரா, டேய் மன பண்ண பாறா. பாபா எனக்கு வரல. கல்யாணம் நடக்குமா? போதோ கடவுளே, பெருமானி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை முடிச்சு என்னன்னு கூப்பிடணும்? அடுத்த ஊண்டில் இருக்கிற பணத்தை நான் வாரின்னு வந்துடுறேன். என்ன பிடிச்சிக்கி விட்டியா? ஆய பார்த்து மாயிட்டு இருக்குது. நாளைக்கு அப்படியே கீழே கொஞ்சம் எனக்கு மூஞ்ச ஆய பார்த்து மாயிட்டாங்க. அம்மா இந்த கொஞ்சமா சாப்பிட அண்ணன் கூட சோப்பு சாப்பிட்டேன். சாப்பிட்டா ஒல்லியாக்குறேன். ஏடி ஒழிச்ச? எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல. இந்த மூஞ்ச பிடிக்கல. ஆமா. பாரு எவ்வளவு அழகா இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக காதலா மரணம் என்ன போது வந்தது அது மங்கை என்ற வழி வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இது நரகமாக மாறிவிட்டது காதலா கலர் பார்த்து ஒரே நாத்தம் கொடுக்கறானா கூட தெரியல. மலரத்தானே நான் பறித்தது கைமுள்ளின் மீது உறவத்தானே நான் நினைத்தது என்னை பிரிவு வந்து ஏழைத்தது எழுதுகிறேன் கல்லறையில் அவள் இரக்கமில்லாத ஆமா பாடுங்கள் என் கல்லறையில் ஒரு பாட்டு கேட்க கேக்குறாங்க. அவதான் போகார் போ முடி. ஏ வாடி தட. அது செடி தோலாவை யாருக்கு துட்டு கூட எடுத்துட்டு போறாங்க. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். பயப்படி. எங்கிருந்து நந்தி வந்தது அது எங்கிருந்து சொந்தம் வந்தது அங்கிருந்து ஆட்டுகின்றவன் இது ஆடுகின்ற ஆர்கேப்பேட்டை பாரத மாதா நாடகம் இது தென்னை மரத்துல அப்படி நோக்காது. அது கலர் கம்மியாகுது. இது கலர் எல்லாம் ஆதாங்கப்ப அம்மா எனக்கு இந்த பண்ண ஒன்னா சேர்றீங்க இப்ப ஆளுக்கு ஏத்த மூஞ்சி. ஏய் இங்க பாரு, அண்ணி எது சொன்னாலும் உன் நன்மைக்கு தான், உன் நல்லதுக்கு தான். இதுதான் நன்மையா? ஆமாடி தங்கம், இதுதான் நல்லதா? ஆமா. இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி கேட்டு அவர் என்ன உரைத்தார் தெரியுமா? என்ன வருஷ என்ன பிடிக்கலையா? உன்னதான் பிடிச்சிருக்கான். நீ டேய் இங்க வா, அவன் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வா இப்படி. ஏன் தெரியுமா? நான் ஏன்னா கல கல கலன்னு சிரிச்சிட்டு இருக்கேன். என் அருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சொல்வதே நல்லதுதான். உன் அருகே நான் இருந்தால் இங்க பாரு, நான் எப்படி இருக்க பத்தியா? கல கல பேசி சிரிச்சிட்டு இருக்கேன். எங்க நேரமே இந்த ஆளு முஞ்ச வச்சிருந்தா எப்படி அனுப்புறீங்க? பிள்ளையார் வந்துருப்ப கும்பிட்டுங்க. யாவதாரம் என்ன தூங்க சாடி ஒரே அதான் பத்தியா
பொண்ணுடா இருடா. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இந்த ஆளை திருமணம் செய்துக்கோ. முடியாது. முடியாது? முடியாது. ஏய்! நான் இருக்கிறதுல மோசமானவங்க. ஓட்டாப்ப செத்தாங்களே, அவங்க எப்படி செத்தாங்க தெரியுமா உனக்கு? மாரடை பால் இருந்து விட்டார்கள் என்று உரைத்தார். மேல போய் எங்க உனக்கு மேல போய் சாவல எப்படிவா உங்க ஓதரம் அப்பனுக்கு நான் சோத்திர வச்ச வஸ்த அடி பாவி. சரியான கொலகார குடும்பம். போதும். இங்க பாரு, உங்க ஓத்தாரங்க அப்பனை கொன்ன எனக்கு உன் அண்ணனை கொள்ள எவ்வளவு நேரம்? ஒரு நொடி ஆகாது, ஜாக்கிரதை. மூடிக்கிட்டு வந்து திருமணம் செஞ்சு முடியாது. முடியாது. டேய், தூக்குடா அவனை. ஏய், உன் மேல அடிக்கிறான். அப்படின்னா திருமணத்துக்கு சரின்னு சொல்லு. எனது அண்ணன் எனக்காகத்தான் உயிரோடு இருக்கின்றார். என் கடவுள், என் உயிர் மூச்சு. ஐயோ, எனது அண்ணன் இல்லை என்றால் நான் இல்லை. அவருக்காகத்தான் இந்த பாவி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்ன பண்ற? வேண்டாம் அண்ணி, அப்பேற்பட்ட வேலை செய்ய வேண்டாம். உனக்கு என்ன என்ன ஒரு பாசம். இப்பொழுது திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆம், அதுதானே நான் சம்மதிக்கிறேன். ஏன் அப்படி இது? பொண்ணு சம்மதிக்கிறாளுமே. பொண்ணா துடிப்ப போல இடுப்ப ஆற்றலாம். ஏய், சும்மா இருடா. பாரு, உன் வார்த்தையில எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதனால எனக்கு ஒரு சத்தி வேணும். ஏன் தெரியுமா? இவனை திருமணம் செய்துக்கிட்டு ஏய் தோரே பேயா போம்போக்கே எவடிக்கு பால் ஏம்பா ககம் நோக்க. இங்க பாரு, இவனை திருமணம் செய்துக்கிட்டு இன்னொருத்த கூட வாழ மாட்டேன். என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணி ஒருத்தனுக்கு இன்னொருத்தாட்டி போயிட்டா நான் படுத்து கொஞ்சம் கேட்க மாட்டாங்க இவங்க வந்து. அதான் சொல்றேன். இங்க பாரு, அந்த சாமி என்ன, அந்த கடவுள் என்ன, அந்த தெய்வம் என்ன, நான் கும்புற கடவுள் என்னன்னு சொல்றேன்ல, உன் அண்ணன் உன் அண்ணன் சத்தியமா சொல்லி இவனை திருமணம் செய்திருப்பேன். கடைசி வரை விட்டு போக மாட்டேன்னு. அண்ணி, வார்த்தையால் சொன்ன போறாதா? சத்தியத்தை மீறாத ஃபேமிலி. வாக்கு தவறாத பரம்பரையிலே பிறந்தவர்கள் நாங்கள். ஒரு முறை சொல்லிவிட்டால் மறுமுறை தட்டி கேட்க மாட்டோம். சொன்ன வாக்கு நிறைவேற்றுவோம். பண்ணு சத்தியத்தை. சத்தியம் செய்தால்தான் நம்பிக்கையா? பண்ணு சத்தியம். சரி, எனது அண்ணன் மீது சத்தியமாக நான் திருமணம் செய்து கொள்கிறேன். சபா சபா சபா. ஐயோ, அது கலர் கம்மியாகுதுப்பா. நீ பா, நீ ஏன் போற? நான் நாள் ஓடிட்டான். எதுக்கு கோச்சின் போற? அது கலர் கம்மி. ஏன் கோச்சின் போற? அது பண்ணிட்டோம். ஏண்டா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நானாவட்ல பத்தியா எப்ப போல இருக்கிறானுங்க. யாரா கடை வெட்டுது? ஐயகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். டேய், ஏறி வாடா. நீ என் மனைவியாக வேண்டும் என்று செத்து புட்டாச்சு போட்டு போறான். போடா தோரே பேயா போம்போக்கு எவடிக்கு பால் தோனியா முண்டா கிட்டுவாடி மந்திரம் சொல்றாரு. நான் என்னடி பண்றது? உனக்கு வாக்கப்படுவோம். நான் ஐயர் இல்லாத கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஐயா, ஐயா நான் கூட்டு வரவா? ஆமா ஆமா எனக்கு அந்த பொண்ணு சித்திரை மாசம் ஃப்ரீ ஆஃபர். ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம் கட்டி போடும். நாளையில பொம்போக்கு எவடிக்கு பால் நல்லா சொல்லணும் மந்திரம். நல்லா சொல்லணும். நீ வந்து சொல்லவாயா? ஐடி மாதம் சொல்ல சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆஹா ஆஹா ஓஹோ ஆரம்பிக்கல. ஆஹா ஓஹோ அது ஆஹா சலான் சலான் தம்பி குமார்ப்பா. நான் பார்த்த பாப்பாத்தி சூத்த நீ பார்த்து நான் பார்க்கல. செவ்வாய் நமகாம் புதனாய் நமகாம் போது விடிய நமாம். 50 காசு கொடுத்துட்டீங்களாப்பா? இப்படி காசு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஒரு நாடகம் திருப்பனங்காடு நாடகத்துக்கு போகணுமாம். முதல்ல வேஷம் நான் வரணும். பப்புனு வேஷம் வரணுமாம். ஜோனு மழை வந்துடணுமாம். மழை வரலன்னா பப்புனு வேஷக்காரனுக்கு தூக்கம் வந்துடணுமா. அதுவும் வரலன்னா அதான் அதுவும் வரலன்னா ஊர் சண்டை வந்துடணுமா. அவங்க ஆட்சிங்க மண்டை உடச்சிக்கணும்.
நம்மளுக்கு மட்டும் துட்டு குத்து அனுப்பிச்சிடணுமா? கல்யாணம் பண்ண மாத்திட்டா குருவா வெளிப்ப சொல்ற கேள்வி குருவா புண்டு பிறந்தவனா பூண்டு தெரிக்கலாம் 6 மலை அச்சுக்கா கொண்டவனும் சூப்பர் பாக்கு போட்டவனும் சிம்லா பாக்கு போட்டவனும் ஆன்சர் தராத ஏமாத்தவனும் என்னடா பண்ணலாம் வேற ஜாமி கேட்டானா என்ன பண்ண வேற ஜாமி கேட்டானா பாம்பு குழி பல்லுக்குழி சட்டியில மூத்திரம் போயிடணும் நாரத்துக்கு வந்து குச்சி புட்டு வேலை பண்றவனும் அது மட்டும் இல்லாம மிருதங்காடிக்கு ஏமாத்தவனும் என்னடா பண்ணலாம் வேற ஜாமி கேட்டானா பாம்பு குழி பல்லு குழி மோச்சம் வரான்னு சொன்னான் அத்தனை கொடுக்காது முன்ன வச்சுக்காது தூ பின்ன வைக்காத தூக்குறா அந்த ரெண்டு பேரும் எப்படியா ஒண்ணு கல்யாணமா கர்மாந்திரம் நடந்தா மொய் விட்டு போயான் மொய் விட்டு போறாங்க வந்துட்டேன் ஏமா மாப்பிள்ள வீட்டுக்கார பொண்ணு வீட்டுக்கார மொய் 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 யாரும் வர மாட்டாங்க மொய் 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 எப்படி நடந்ததா மொய் 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 இவனோடவே போயிடணும் அப்புறம் அண்ணி அண்ணன் நொன்னு சொல்லி வீட்டு பக்கம் வந்தேன் 2 பேரும் காலி வெட்டு பிடிச்சா. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் பிறந்து வளர்ந்து வாலிப திசை அடைந்த உடனே பிறந்து விட்டு புகுந்த வீட்டுக்கு சென்றாலும் அங்கே புகுந்த வீட்டில் எத்தனை கொடுமைகள் நடந்தாலும் சகித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் ஒன்றை பிறந்த வீட்டை மட்டும் மறக்க மாட்டாலும் ஒரு பெண்ணானவள் என்று அவர் இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ வந்து எனது உடன்பிறப்பு இடத்தில் இருந்து தாய் வீட்டை சேதனம் பெற்று சென்றால் தான் அந்த பெண்ணுக்கு பெருமை கிடைக்கும். எனது அண்ணனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் என் அண்ணன் வீட்டுக்கு நான் வருவேன். வந்தினா உங்க அண்ணனை போட்டு தள்ளுருவேன். நீ வாசப்பல்ல காலை வச்சுனா அவன் தலை துண்டா கிடக்கும். அப்ப நான் மட்டும் வரேன். அவங்களுக்கு சோத்துல உனக்கு எது வைக்கும் தெரியாது. ஏய் தேர்வுடைய பணம் பொருள் எல்லாம் வந்து விட்டது. இப்ப வேணாம் சொல்லி ஒரு பூவும் இல்லாமல் இங்கே சேர்த்து போடுவேன். யாரு சொல்லுங்க போறாளே பூ இல்லாத பொட்டு இல்லாத கிட்டல என் அம்மன் விட்டு போறியா ஆதாரம் போட கிளி கொஞ்சம் நாய் எனக்கு மூஞ்சி மூஞ்சி என்ன கேக்கு திருமணம் முடிந்து விட்டது மகனே. இப்போது அழகாக அருமையாக மாறிவிட்டாய். இப்போது அருமையாக இருக்க வேண்டும், அழகாக மாற வேண்டும் என்றால் நானும் உன்னை தந்தை இப்போது எங்கே செல்ல போறேன் தெரியுமா? நடப்பாதையாக சென்று எங்கெங்கு சீனிவாசன ஆலயம் இருக்கிறதோ அங்கு சென்று வணங்கிவிட்டு வருகிறோம். நீ அருமையாக இருக்க வேண்டுவன் அழகனாக மாறிவிடும். வணங்கி வருகிறோம். போய் ரொம்ப நாள் வேலை செஞ்சேன். ஒன்றும் இல்லை நீ டைட்டா போடு சட்டி. அது மொய்யா சீரு வச்ச அண்ணாலும் முடிஞ்சுது. பரம்பரையா யூஸ் பண்றேன் நான். என் தாத்தா போட்டுட்டாரு, 2வது எங்க அப்பா, 3வது நானு, 4வது என் புள்ள, அதுக்கப்புறம் என் பேரன். இப்ப பரம்பரையா யூஸ் பண்றது. எப்படியே மனுஷுக்கு வந்து குத்துறியா நீ போடுறியாப்பா? ஆமா பொண்ணு கல்யாணம் ஆகி போச்சு. 3ஆம் மாசம் அமைச்சிரு தாலி எடுத்துருவான். தாலி பிடிச்சிட்டு ஐயா அம்மா கவலைப்பட வேண்டாம். நீங்க எங்க போறீங்க? திருமலை திருப்பதிக்கு போயிட்டு அங்க பகவான் ஆலயத்தை பார்த்துட்டு வரும் வழியில் பாபநாசம் அந்த நீராடினா உனக்கு எல்லா குறையும் தெரிஞ்சிடும். சரியா? வரட்டுமா? செல்வி, இந்த போயும் ஒரு அருவியை மணந்து கொண்டோம் என்ற வேதனை தேவையில்லை. நான் ஆரம்பத்தில் அழகாக இருந்தேன். ஒரு நாட்டு இளவரசன் நான். குடிமக்களை குறைத்திற்கு கானகத்திற்கு சென்றேன். சென்று திரும்பி வரும்போது பசிக்குடுமை தாங்க முடியாமல் ஒரு மாமரத்திலே ஒரே ஒரு கனி இருந்தது. அந்த கனிக்கு சொந்தக்காரர் சச்சிதானந்த முனிவராம். அந்த கனியை சாப்பிட்டால் 12 வருடத்திற்கு பசி எடுக்கலாம். அப்படிப்பட்ட கனியை நான் சாப்பிட்டு விட்டேன். ஆத்திரமடைந்த அந்த முனிவர் எனக்கு இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டார். காலை பிடித்து மன்றாடினேன். சாப மோட்சம் கேட்டதற்கு எங்கெங்கு பகவான் ஆலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று வணங்கி வந்தால் இந்த சாப மோட்சம் தீர்மானித்தார். வருத்தப்படாதே, புறப்பட பகவான் சொல்வோம்.
சாமானத்தில் எனது அண்ணன் அனுப்பி வைத்தார் என்று எனது அண்ணியார் இப்போது கொடுமை செய்து இப்போது திருமணத்துக்கு சம்மதித்தார். நானும் மாலை மாற்றிக்கொண்டேன். ஆனால் எனது அண்ணன் இப்போது நேராக வந்து தங்கா உனக்கு மாப்பிளை பார்த்து விட்டேன் என்று உரைத்தார். அவர் முகத்தில் நான் எப்படி விழிப்பேன்? அவர் என் முகத்தை பார்த்தவுடனே அவர் மனமல்லவா கலங்கிவிடும். அந்த பாவினால் போன ஜென்மத்தில் என்ன பாவை செய்தனோ என்று நான் உயிரோடு இருக்கின்றேன். யாருக்காக? எனது அண்ணனுக்காகத்தான். அவர் எப்போது ஒருவரோ என் தலைவதி இப்படித்தான் என்றால் இவரோடு தான் வாழ்க்கை செய்ய வேண்டும். அம்மா கண்ணீரசமே நான் கண்டெடுத்த பூச்சரமே ஆசை நாயகனே அன்பு உள்ளம் கொண்டவரே சந்தோஷமா இருக்குது. என்ன விட்ட சேனி என்னோட ஒழிஞ்சு போச்சு. என்ன பிடிச்சது போவே போவாது. இனிமேல் எந்த கவலையும் கிடையாது. நிம்மதியா சந்தோஷமா வாழ்வேன் இந்த அரண்மனையில. நானே எப்படி இருப்பா பாரு. வீட்டுக்காரங்க போகிறாரு. ஐயோ மாப்பிள்ளை பார்க்க போகிறேன். வெள்ளாடு
வெளிநாடு போயிடா. வெளிநாடு மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காரு. அவர் வந்து என் தங்கச்சி செங்கன்னு கேட்டா சொல்லுவேன். ஆமா இல்ல இதை மறந்துட்டே ஏண்டா இதுக்கெல்லாம் பிளான் இல்ல நான் கிளம்பி வச்சேன். எல்லாத்துக்கும் வச்சுக்கிறேன் நான் பிளான். எப்படி வச்சுக்கிற பாரு. வீட்டுக்காரன் வந்து இன்னும் விட்டுருவான், என்ன பிடிச்சிப்பான். காட்டுறா சுத்தன்னு போவான். இப்படியே ஒண்ணு அந்த ஆள் வச்சோம் எதுவுமே இங்க நடந்தது எதுவுமே தெரியக்கூடாது. அப்படியே மூச்சு கைகள் பட்டு எவ்வித குறையுமின்றி நல்ல முறையில் வாழ்ந்து வருவாய். சந்தோஷமாக இருக்கிறேனே. எதற்காக தெரியுமா? சென்றது வெற்றியோடு முடிந்தது. என் தங்கைக்கு சரியான மாப்பிளை பார்த்து விட்டு அவளுக்கு திருமணம் செய்து வைத்து முதலில் அவள் நல்ல முறையில் அவளை வாழ வைக்க வேண்டும். அதுதான் என் சந்தோஷம். மாப்பிளை பாத்துறீங்களா? அழுவாதம்மா. சொல்றேன் நான் வரும்போதே சந்தோஷமா வந்துங்கிறேன். ஒப்பாரி வச்சீங்க என்ன வாயை திறக்காத. கலாவதி, நான் சந்தோஷமான செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீயோ அழுது கொண்டிருக்கிறாய். என்ன காரணம்? ஏன் அழுகிறாய்? மாப்பிளை பார்த்து என்ன பிரயோஜனம்? அவளுக்கு தீரத்த வாய் வந்து என்ன பிரயோஜனம்? கலாவதி, என்ன நடந்தது என்று தெளிவாக சொல்லு. என்ன நடந்தது தெரியுமா? நீங்க சென்று உடனே நம்ம மானம் மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் ஓடிச்சு தள்ளிட்டு உங்களோட தங்கச்சி ஒருத்தர் ஓடி போயிட்டாரு. என்னடி சொன்னா? எப்படி சுத்திங்கதான் வரணும். முதல்ல அந்த ஆளை கூப்பிடு. அங்க பாத்ரூம் பழங்குது, அதுல வீடு கூட போதுங்க. அங்க வெட்டி வச்சுக்குது. உடம்பு தாங்காது. வர்றியா? நான் ஏறி வரட்டா? நான் வரட்டா?
போடா போடா ஓரம் விடுறேன். போடா 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 என்ன பண்ணாதுக்கா? ஐயா 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 அந்த பொண்ணு அடிச்சு போய் ஐயா ஐயா யா போயா என்ன பண்ண தாவம் இருக்கிறான் மாமா சப்பு சப்பு நம்மளுக்கு படம் பைக்கில் குடிச்சாண்டாங்க வாடி பாப்போம் வரேன் யா போயா யா போய் என்ன வந்த ஒரு பொம்பளை பொண்ணு போட்டு அடிக்கிறேன் வாயை தரட்டாத அது போட்டுக்கணும் அடிக்கிறியா? உன்னதான் போட்டு அடிக்கணும். இவனுக்கு இருக்கு பாரு பாப்பா அப்படி இருக்குது ஓய் யார் இது அதான் அவர் பேசுறாரு டேய் வாடா முன்னாடி நான் ஆடி வாங்க டேய் 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 வந்துடா உன்னால நான் யா சூத்துக்குள்ள போச்சுடா டேய் ஓடு வாடா டேய் ஸ்டுடியோ வச்சுக்கிறதுல சாரி அந்த ஸ்டுடியோ வச்சுக்கிறேன் எனக்கு எதுடா கொழுப்பு டேய் வாடா டேய் யா சூத்துக்குள்ள போடா நீ தான் திருச்சி குத்தா திருச்சியா? டேய் நான் திருச்சி என்ன அடிக்குறானா பாப்பா மூணு பேர் இங்க உட்கார்ந்துடலாம் என்னய்யா ஏதுக்கு ஆளு வேணும் உயிருக்கு போட்டு அடிப்பியா இங்க பாரு எல்லாரும் இருக்காங்க ஆளுங்க அண்ணன் மாமா மச்சான் போனாலும் உனக்கு நான் தான் கேட்கணும் உனக்கு யாரும் கேட்க மாட்டான் போயா என் அக்கா தங்கச்சி மாமியார் ஆயா பாட்டி எல்லாம் வைக்கிறாங்க கட்டிக்கினா மூத்தனா எல்லாரும் வருவாங்க தெரியுமா நீ பாட்டு பாடி ஆகி கட்டிக்கணும். நான் இருக்கேன் நீ வேற என் சப்போர்ட் வேணா நீ நோலோல பேசிக்கிறேன் டேய் வாடா வாடா டேய் உன்னால நான் ஆடி வாங்குறேன் வாடா நான் கோயங்க உன் கால்ல என்ன போயிரு வாடா வா உன்னால நான் ஆடி வாங்குறேன் ஆ ஏய் டேய் போ ஆடி வாங்க எனக்கு எப்படிப்பட்ட இடத்துல பொண்ணு கேட்டாங்க போயா போய் இந்த லக்காடி பையனுக்கு வாங்கப்பட்டனே பெரிய பெரிய எல்லாம் வந்தாங்க கவர்மெண்ட் மாப்பிளையா வந்தாங்களே கவர்மெண்ட் மாப்பிள்ளையா ஆமாடா யார் மாப்பிள்ளை கவர்மெண்ட் மாப்பிளடா முதல்ல யாத்து வந்தது முதல் மாப்பிள்ளை எனக்கு மிலிட்டரி இருந்து இறங்கி வந்தாங்கடா மிலிட்டரியா மிலிட்டரி இருந்து வந்தாங்கடா ஏடா ஐயோ மிலிட்டரி வேணாமா அவர் துப்பாக்கி எடுத்து அதனால வேணாம் சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு மாப்பிள்ளை யாரு வந்தது ஏடா பெரிய கவர்மெண்ட் வேலை செய்யறது யார் தெரியுமா அவர் தானே போலீஸ் ஐயோ அவர் லட்டி எடுத்து காட்டுப்பாரு அதனால தான் அவர் வேணாம் சொல்லிட்டு ரெண்டாவது எப்படியா அங்க போய் அன்னைக்கு வந்துரு. அது மட்டும் இல்லடா இடையே டாக்டர் கூட பொண்ணு பார்க்க வந்தாரு ஐயோ அவர் டயஸ்கோப் எடுத்து வைப்பாரு எங்க டாக்டர் என்ன கட்டிக்கிட்ட ஊசிய வச்சு குத்து வா அதனாலதான் அந்த டாக்டர் வேணாம் சொல்லிட்டேடா அது மட்டும் இல்லடா இன்னொருத்தர் வந்து கேட்டாரு யாரு அது யார் தெரியுமா ஐஸ் வைக்கிற மாமா அவர் சப்பு சொல்லிருப்பாரு டேய் ஐசா ஐஸ் அதனாலதான் வேணாம் சொல்லிட்டு இந்த மட்டும் மாப்பிள்ளை விட்டுட்டு இந்த என்ன ஏர்மா காட்சி பிடிச்சியா? அது அங்கதானே எடுத்துக்கிறாங்க அவங்க. இனிமேல் நம்ம கேமரா எடுக்க வர மாட்டோம் Mike 1 2 3 Philip please walk my knees ha ayah hey ஐயோ இவ பகலையே பகலடா Jauh dia kata mesti இங்க வாடா டாபரே Yo இவ பகலையே பகலடா இவ லாரி மதி தவலடா அவன் ஆறு மோசத்தா நீ தான் தாலியா இருக்கணும் ஆச்சிங் வேறனே கம்ப தின்னகில மாமியாரே
உனக்கு இல்ல இவனுக்கு குட்ட குட்ட மாமரமா இவனுக்கு சுவர் இல்லாத சித்திரமா என்னதான் சொல்ல வரேன்னு தெரியல. ராபர் பையா ஏடா என் மாமியாரு மாமரம் வளர்த்தாங்களடா மாமரா அதுல குண்டா குண்டா தொங்குச்சுடா என்னது மாமரத்துல மாங்காய் தொங்க தேங்காய் தொங்கும். அத பெருக்க இங்க ஆள் இல்லடா. அது மாம்பழத்தை பச்சு சாப்பிட்டா சூடு சூத்தால கலப்போம்மா. ஆமாம்மா சித்திரை மாசம் வேற வெயில் கொளுத்துதும்மா. குண்டு மல்லி ஜாதி மல்லி நம்ம கூடி பறந்த மல்லிடா. உண்மையில இந்த மல்லி ஏடா இவன் என்ன வச்சா எது வச்சா அந்த வீட்டுல ரசம் சாம்பார் தின்னு போட்டு கொட்டா சுத்தி பேனு வச்சான். கலாவதி என்னை பார்த்து ஐ லவ் யூ என்று சொன்னாயே உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. பட்டப்பட்டி அவங்க இருக்கு. எங்க அம்மா வீட்டுல கூட விளையாடி வாங்குறதுல தெரியுமா? கவலைப்படாதே, அடிக்கிற கைதான் அனைத்தும். எங்கெல்லாம் நீங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் சுடுதண்ணியில் பொத்தலம் தரேன். ஒண்ணுமா நப்பாங்க உப்பு ஆட்டக்கூடா அச்சு அச்சு விட்டாரியா துணி தூக்கிட்டு ஓட்டம் பாருங்க சத்தியமா சொல்றேன், உங்க மேல சத்தியமா உன் தங்கச்சி ஓடிதாங்க போயிட்டேன். என் தங்கை தவறு செய்திருக்க மாட்டாள். அங்கே ஏதோ நடந்திருக்கிறது, தெளிவாக சொல்லுங்கள். எந்த நாள்ல போன தெரியுமா? வெள்ளைக்கிழமை அதுவும் பழுதாண்டி ஓடி போயிட்டார். சனியம் போனா நீ அனுப்பிச்சிருப்பியா? வெள்ளைக்கிழமை ஓடி போயிட்டாரு. சனியம் போனா நீ பஸ் அனுப்பிச்சிருப்பியா? உன் பக்கத்துல இருக்கிற ஆளா 2 ஜாட்ல ஆச்சுன்னா உண்மை வருது. கலாவதி, அங்கே ஏதோ நடந்தது, என்னவென்று தெளிவா சொல். நான் சொல்றேன், ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க, என்ன நீங்க ஒண்ணும் தெரியாம எங்க அங்கிருந்து வந்து எடுத்துங்க ஜாட்டு காட்டுறா சுத்தா அடிச்சிருக்கீங்க. வாங்க ஐயா, அவனை கும்பிடு. உங்க தங்கச்சி சின்ன வயதுல விஜயபுரம் நாடு விஜயசேகர் மன்னர் அவருக்கு ஒரே பிள்ளை ஒப்பற்ற பிள்ளை ரவிச்சந்திரன் அவனை காதலிச்சுக்கிறாங்க. சத்தியமாதான் நீ பார்த்த? நான் என்னடா இது வேலைக்கு போச்சாரு, நான் கேள்விப்பட்டேன். சரி, கேள்விப்பட்டோன்னே ஏங்க ஏமா இல்லை தப்பு இல்லையாம்மா, அண்ணன் வந்து உனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை பாக்குறாரு, அடி தேவடியா நீ நாடி என்ன கேட்க? அப்படி என்றா என் மனைவி பார்த்தா கேட்டால் அவள் கேட்டவளை விடலாமா? அம்மா இப்பெல்லாம் பேசாதமான்ற நானு, நீ டாபர்றான் உன்னையுமா? எப்படியோ உண்மை சொல்லி இருக்கிறாள் உன் விஷயத்தில், அதை விடு. அப்படி சொல்லுச்சு. சரி விடுமா, குடும்ப விஷயம் நம்மளுக்கு எதுக்கு? சரி, நான் சொல்றதுக்கு அண்ணன் வெளியாட போயிருக்காரு, அண்ணன் முடியாது சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போய் கோயில வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்படியா? திருமணத்தை யார் பார்த்தது? நான் சொல்ல நம்ப மாட்டியா? அவளுக்கு திருமணம் நடந்து உனக்கு எப்படி தெரியும்? நான் தானே பண்ணி வச்சுட்டேன். திருமணத்தை போய் பார்த்தவன் கோயில்ல பண்ணாங்க, பார்த்தேன். நீ வந்தா பார்த்தேன், அப்படிதான் கோயில பண்ணாங்க. திருமணத்தை பார்த்தவன் நீ என்னுடன் வந்து விஜயபுரி நாட்டிற்கு வந்து என் தங்கையும் என் தங்கையின் கணவனை நீதான் காண்பிக்க வேண்டும். முடியாதா? ஏன்பா? எங்க ஆயா செத்துட்டாங்க. எப்போ? இப்பதான். எப்பவா செத்தாங்க? சரி பரவாயில்ல, என் கூட வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போ. அவங்கதான் எங்களுக்கெல்லாம் பெரியவங்க, அவங்க தான் எங்க வீட்டுல பெரியசாவாதான். இருக்கிட்ட 2 நாளைக்கு வச்சுட்டு சொல்லு. நான் போனதான் எடுப்பாங்க. 2 நாளைக்கு வச்சுட்டு சொல்ற, ஐஸ் பெட்டியில் போட்டு வைக்க சொல்ற. ஆனா பாடி நாத்தடிக்கும். இதுக்கப்புறம் பேச்சு பலன் இல்ல. போலாமா? விஜயபுரி நாடு வரும் வரை உனக்கு எந்த வேலையும் கிடையாது, சம்பளமும் கிடையாது. கலாவதி, நான் சென்று என் தங்கை சந்தித்து வரும் வரையில் நீ எங்கேயும் செல்லக்கூடாது. ஒருவேளை நீ சொல்வது போல அங்கு நடக்காமல் வேறு ஏதாவது நடந்திருந்தால் உங்கள் இருவர் தலையும் தரையை
பாக்குறேன் நம்ம தாலே மேக்காடி குத்துறோம் என்னப்பா ஒண்ணும் இல்ல பயத்துக்குச்சு கவலை கொள்ளாது என்னுடன் வா அனைத்தும் காண்பிக்கிறேன் புறப்பட்டு போகலாம் புறப்பட்டு வா அந்த ஆட்டத்தை நீயே வெட்டி எப்படி வெட்டுவான்னு தெரியலையே இன்னும் ஐயோ உடம்புல இருக்குது தலைமுறை பெருசாகுது ஈஸியா வெட்டி போட்டுலாமே அது தேவடியா நான் வேணா சொன்னேன் கேட்டியா என் பேச்சு கேட்டியா அவன் கோபமா போறானே டேடா அவசரப்படாத அவனால ஒண்ணும் புடுங்க முடியாது வேப்பி நீ ஓடி போடுறா நான் மாட்டிக்கிறேன் இங்க பாரு அவன் போய் தங்கச்சி போயிருக்கான் எப்படின்னு தங்கச்சி பாப்பான் அவருக்கு போய் சக்கத்த வேண்டேன் அண்ணா இந்த மாதிரி பண்ணது அண்ணி தானே அண்ணன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சான்னு ஒரே ஒப்பாரு வைப்பா இவங்க விடுவானா வருவாங்கன்னு தேடிக்கணும் நம்மள அடிக்கிறதுக்கு அதனால நம்ம ஏன் இருக்கணும் நம்ம தான் அவனை ரிசல்ட் வாங்க சொல்லிட்டு போயிடறான் கூட்டு தாலிய ஆமா அவங்க போய் சேர்ந்துருவோம் ஒரு போலாம் போ